பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த இரண்டாம் நாள் ஆக்கின்ற உபவாச கூட்டத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க தேவன் கொடுத்த பெரிய கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 145 அதிகாரம் 19வது வசனம். சங்கீதம் 145:19. அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அருமையானவர்களே, இந்த பரிசுத்த பருவத்தில் வந்திருக்கிற நாம் கர்த்தருக்கு பயந்தவர்களாய் இருந்து அவருடைய அபிஷேகத்தை பெற்று அவருக்கு பயந்தவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய விருப்பத்தை கட்டாயம் செய்கிறார். நம்முடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவதான் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். உங்கள் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் முதலாவது கர்த்தருக்கு பயந்து பயத்தோடு நடுக்கத்தோடு தேவ சமூகத்திலே தொடர்ந்து ஒவ்வொரு ஆலோசனைகளையும் வார்த்தைகளையும் செபங்களையும் கேட்கும் பொழுது பயந்தவருடைய விருப்பத்தை கர்த்தர் கட்டாயம் செய்கிறவராக இருக்கிறார். அவருக்கு பயந்திருந்தா அவர் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். தெய்வ பயத்தோடு இருப்போம். பயத்தோடு பக்தியோடு நடுக்கத்தோடு அவருக்கு ஆராதனை செய்கிற பிள்ளைகளை தேவன் அவருடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிறார். தேவன் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக இந்த பரிசுத்த பருவத்திலே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கட்டாயம் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார். அதற்கு நாம் முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு காணப்பட வேண்டும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயப்படுற பயம் நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்களையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நம் ஒவ்வொரு அசைவையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய கேமரா கண்ணால நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற நமக்கு ஒரு பயம் இருக்க வேண்டும். அப்படி பயப்படுகிற பயம் இருந்தோடு சொன்னால் நிச்சயமா நாம் விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். இரண்டாவது அருமையானவர்களே, மத்தேயு சுவிசேஷம் 15 அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15:28. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அல்லேலூயா. உங்க விசுவாசம் பெரிய அளவில் இருக்கணும். இங்க வந்திருக்கிறவர்கள் இந்த அக்கின்ற உபவாச கூட்டத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பெரிய அளவு விசுவாசம் வந்தா நிச்சயமா நாம் விரும்புகிறதை கர்த்தர் செய்வார். நம்முடைய விருப்பமும் கர்த்தருக்கு பிரியமான விருப்பமா தான் இருக்கும். கர்த்தருக்கு பிரியமில்லாத நாம் விரும்ப மாட்டோம். கர்த்தருக்கு பிடிக்காத காரியத்தை நாம் விரும்ப மாட்டோம். அப்படி நம்முடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் அருமையானவர்களே, நம்முடைய விசுவாசம் பெரிதாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பெரிய விசுவாசம், உங்களுக்கு பெரிய விசுவாசம் வந்தா உங்க விருப்பத்தை கர்த்தர் கட்டாயம் நிறைவேற்ற போகிறார். இன்னைக்கு அநேகருடைய விருப்பத்தை அநேக காரியத்தில் விருப்பத்தோடு வாஞ்சையோடு தாகத்தோடு இந்த கூட்டத்தில் வந்திருக்கிறீர்கள். ஐயா, இந்த காரியத்தை நான் விரும்பி கொண்டிருக்கிறேன், நான் விரும்பி செபித்துக் கொண்டிருக்கிறேன், கர்த்தர் விடுதலை கொடுப்பாரா, கர்த்தர் இந்த காரியத்தில் பதில் கொடுப்பாரா என்று வாஞ்சையோடு இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் விசுவாசம் பெரிதாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசம் பெரிதாய் இருந்தா நீங்க விரும்புகிறதை கர்த்தர் கட்டாயம் செய்வார். உங்கள் விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். கர்த்தர் நிறைவேற்றுவார். நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மும்பை சபையிலே இந்த செய்தி தான் கொடுத்து கொண்டிருந்தேன். நேற்று நம்முடைய தேவதாசர் இதே வார்த்தையை சொல்லுகிறார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம என்ன வார்த்தையை சொன்னோமோ அதே வார்த்தை நம்முடைய அப்போஸ்தலர் ஆசீர்வாதம் ஐயாவுடைய ஒரு வாயிலிருந்து நேற்று கூட்டத்திலே இந்த வார்த்தையை சொன்னார்கள். ஹல்லேலூயா. உன் விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மும்பை சபையிலே கொடுத்த வார்த்தையின் ஒரு பகுதியை தேவதாசர் மூலமாக வந்ததை கேட்டவுடனே உள்ளம் ஆனந்த சந்தோஷம் அடைந்தது. அருமையானவர்களே, உங்கள் விசுவாசம் பெரிதாக இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் பெரிதாக இருந்தால் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் கட்டாயம் செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார். நாம் எந்த காரியத்திற்காக விரும்பி கர்த்தர் சமூகத்தில் விசுவாசத்தோடு ஜெபித்தா கர்த்தர் அற்புதம் செய்வார். அடுத்து சங்கீதம் 20 அதிகாரம் அருமையானவர்களே 4வது வசனம். சங்கீதம் 20:4. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. நம்முடைய மன விருப்பத்தை எல்லாம் கர்த்தர் செய்வேங்கிறார். என்னத்தை மனதில் விரும்பி இருக்கிறோம், கர்த்தருக்கு அடுத்த காரியத்தை சொல்லுகிறேன். உலக காரியம் உலகத்துக்கு நான் சொல்லவில்லை. கர்த்தருக்கு அடுத்த காரியம், கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை நாம் எதை விரும்புகிறோமோ அந்த விருப்பத்தை அவர் நிறைவேற்றவராய் இருக்கிறார். உங்கள் ஆலோசனைக்கு நிறைவேற்றவராய் இருக்கிறார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அருமையானவர்களே, சங்கீதம்
21வது வசனத்தை வாசிப்போம். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. நாமத்தை முக்கியப்படுத்தி ஜெபிக்கிறவருடைய விருப்பத்தை கர்த்தர் செய்வார். யார் யார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை முக்கியப்படுத்துறோமோ அந்த நாமம் தான் உயர்ந்த அடைக்கலம். அந்த நாமத்துக்காக தான் இவ்வளவு ஒரு கூட்டத்தை கர்த்தர் கூட்டி கொடுத்திருக்கிறார். இந்த நாமத்தினால தான் நாம் கூடி வந்திருக்கிறோம். அருமையானவர்களே, கர்த்தருடைய நாமத்தை யார் யார் முக்கியப்படுத்துறார்களோ அவர்கள் எல்லாம் கரங்களை கொட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே இப்பொழுது வல்லமை இறங்குகிறது. கர்த்தருடைய நாமத்தை முக்கியப்படுத்துங்க. நாமத்தை முக்கியப்படுத்துறவனுடைய மன விருப்பத்தை கர்த்தர் கட்டாயம் செய்வார். அவருடைய நாமத்தை முக்கியப்படுத்தணும். சங்கீதம் அதே 20ஆம் சங்கீதத்தில் 7-8 வாசித்தீர்கள் சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. நாமத்தை யார் யார் முக்கியப்படுத்துகிறார்களோ அவர்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்பார்கள். கர்த்தருடைய நாமத்தை முக்கியப்படுத்துகிற கூட்டமே என் சரீரம், அவருடைய சரீரமாகிய சபையே, அவருடைய மனவாட்டி சபையே, அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட கூட்டமே, அவருடைய நாமத்துக்காக நிற்கும் பொழுது எதிர் சக்திகள் முறிந்து விடும். நாம் எழுந்து நிமிர்ந்து நிற்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் எழுந்து நிமிர்ந்து நிற்போம். நாமத்துக்காக நிற்போம். நிச்சயமா நம்முடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். 3 காரியம் சொல்லி இருக்கிறேன். முதலாவது கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். இரண்டாவது பெரிய விசுவாசத்தில் வல்லவர்களாக மாற வேண்டும். மூன்றாவது நாமத்தை முக்கியப்படுத்த வேண்டும். நாமத்தை முக்கியப்படுத்துங்க. நான்காவது ஒன்ன சொல்லிடுறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன், 38 வருஷமா வியாதி இருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். விருப்பத்தை கர்த்தர் கேட்கிறார் பாருங்க. அவர் வந்து உடனே சுகத்தை கொடுத்திருக்கலாம். அவன் வாயில் என்ன வருது? நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா? மகளே, நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா? கர்த்தர் உங்க விருப்பத்தை கேட்பார். ஞானஸ்நானம் எடுக்கணும் விரும்புகிறாயா? கர்த்தருடைய வருகையில போகணும் விரும்புகிறாயா? அபிஷேகத்தை பெறணும் விரும்புகிறாயா? ஓ விருப்பம் என்ன? அவன் சொன்னா, ஆமாண்டவரே விரும்புகிறேன், ஆனா என்ன அந்த குளத்துல கூட்டு போய் விடுறதுக்கு ஆள் இல்ல, யாருமே இல்ல அப்படின்னு படுக்கை எடுத்துக்கிட்டு நடன்னு சொன்னார். அருமாவுடைய நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். யாருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார்? அவன் எங்க படுத்து கிடந்தான்? யோவான் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனம் படிங்க. இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமிலே ஆட்டு வாசல் அருகே இருந்தது. அதற்கு 5 மண்டபங்கள் இருந்தது. அவைகளிலே குருடர்கள், சப்பானியர், சூமின உருப்படையவர்கள், முதலான வியாதிக்காரர் அநேகர் படித்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்துக் கொண்டிருந்தார். எருசலேமில் ஆட்டு வாசல் இருக்கிற இடத்துல அங்கதான் பெதஸ்தாங்கிற குளம் இருக்கு. அங்கதான் படுத்து கிடக்கிறார். எருசலேமில் இருக்கிற பெதஸ்தா குளத்துல படுத்து கிடக்கிறார். அவர் வியாதி 38 வருஷம் வியாதியில் இருக்கிறார். படுத்திருக்கிற இடத்துல எருசலேமில் இருக்கிறார். இன்னொன்னு பெதஸ்தா என்று சொன்னால் கிரேக்க எழுத்துல கிருபையின் வீடு அர்த்தம். இரக்கத்தின் வீடு, கிருபையின் வீடு, கிருபையின் மூடாகிய சபை. எருசலேம் என்பது சபையை குறிக்கும். சபையில் இருக்கிற வியாதிப்பட்டவனை தேடி இயேசு போகிறார். அவன் தேடி போகல, அவனை தேடி இயேசு போறார். அல்லேலூயா. சபையை யார் யார் முக்கியப்படுத்துறீர்களோ உங்களை தேடி கர்த்தர் வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சபையை முக்கியப்படுத்துங்க. சபையில படுத்து கிடந்தாலும் உன்னை கர்த்தர் எழுப்பிடுவாரு. நீ படுத்திருந்தாலும் கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்க போகிறாய். எருசலேமிலே படுத்திரு. கிருபையின் வீடு, இரக்கத்தின் வீடு. பெதஸ்தா என்று சொன்னால் கிருபையின் வீடு, இரக்கத்தின் வீடு. அங்க எவ்வளவோ வியாதிஸ்காரங்க இருக்கிறாங்க. ஆனா அவனை தேடி ஆண்டவர் போறார்.
எத்தனையோ வியாதிஸ்தர் இருக்காங்க, குடர்கள், சப்பானிகள் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க அந்த மனிதனை தேடி போறாரு. அந்த 38 வருஷ வியாதி உள்ள மனுஷனை தேடி போய், எப்பா நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஹல்லேலூயா. எத்தனையோ வியாதிஸ்தர் இருந்தாலும் தேவன் அவனை தெரிந்து கொண்டார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருந்தபடினால், ஏன்னா அவன் சபையை முக்கியப்படுத்தினான். எருசலேமில் கடந்தான், பெதஸ்தாவில் கடந்தான், அந்த குளத்துக்கிட்ட தான் இருந்தான், குளத்தோட்ட எங்கேயும் போகல, அவனுக்குள்ளே கடந்தான். எப்படி சுகமாயிரும்? விசுவாசத்தோடு படுக்கையில் கண்ணீரோடு அவன் படுக்கையில் கடந்திருப்பான். தேவன் தேடி போய் அவன் விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். இன்றைக்கு யார் யார் பெதஸ்தாவாகிய இரக்கத்தின் வீடு, கிருபையின் வீடு, இரக்கத்தின் வீடு யாரு? இரக்கத்துக்கு தலைவரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். இரக்கத்தின் வாசல் அவர் தான், கிருபையின் தேவன் அவர் தான். அந்த கிருபையின் நபருக்குரிய கிருபையின் வாசலாகிய கிறிஸ்துவை அவனை தேடி போகிறார் பாருங்க. அதுக்கு முன்னாடி பெதஸ்தா குளத்துல தூதர்கள் மூலமா சுகத்தை கொடுத்தவரும் அவர் தான். இங்க தேவனே சுகமளிக்கிறவராக தேடி போகிறார். அந்த குளத்துல தூதன் வந்து ஒரு கலக்கும் போது சுகமளிக்கும் வல்லமை, சுகமாக்கும் ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. அந்த தூதர்கள் மூலமா சுகத்தை கொடுத்தவரும் தேவன் தான். அங்க தேவனே மாம்சத்தில் வெளிப்பட்டு அவர் சுகமளிக்கிறவராய் தேடி போகிறார் பாருங்க. எவ்வளவு பெரிய மகிமையான ஒரு காரியம். கரங்களை கொண்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தூதர்கள் மூலமா சுகத்தை கொடுக்கிறவரும் அவர் தான். அங்க தூதன் ஒரு கலக்கும் போது சுகம் உண்டாகும். இப்ப தேவனே வார்த்தையின் சரீரமாக, உரைக்கப்பட்ட வார்த்தையின் சரீரமாகிய கிறிஸ்துவே தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அந்த தேவனே அவனை தேடி போகிறார். எங்கே தேடி போகிறார்? எருசலேமிலே தேடி போகிறார், பெதஸ்தாவிலே தேடி போகிறார். ஆட்டுவாசல் அந்த குளத்தை தேடி போகிறார். இன்றைக்கு சபையை முக்கியப்படுத்துவோம். உங்கள் விருப்பத்தை கர்த்தர் கட்டாய நிறைவேற்றுவார். 4 அனுபவத்தை சொல்லி இருக்கிறேன். 1 கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், 2வது பெரிய விசுவாசம், 3வது நாமம், 4வது சபை. 4 நிறைய பாயிண்ட் இருக்கு, 4 தான். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தாவே, எங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்ற நாங்க என்ன செய்ய வேண்டும்? எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து எங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற அது உமக்கு பிரியமான விருப்பமாக இருக்க வேண்டும். உமக்கு பிரியமில்லாததோ இல்லை உலக பிரகாரமான காரியமோ கர்த்தர் அருவருக்கிற காரியம் அல்ல. தேவன் விரும்புகிற அந்த மன விருப்பத்தை நீ நிறைவேற்றுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஆலோசனை 4 அனுபவத்தை கர்த்தர் கொடுத்தபடியினால் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எங்களுக்கு விசுவாசம், பெரிய அளவில் விசுவாசம் வரட்டும். ஆண்டவரே, நாமத்தை முக்கியப்படுத்த, வல்லமையை முக்கியப்படுத்த, கர்த்தாவே எருசலேமாகிய பெதஸ்தாவாகிய சபையை முக்கியப்படுத்த, இரக்கத்தின் தெய்வமே, இரக்கத்தின் வாசலாய் கிருபையின் வீடாக பூமிக்கு வந்தவரே, கிருபை நிறைந்தவரே, எங்களை சுகமாக்கும், எங்களை விடுவித்து எழுப்பும், எல்லா கட்டுகளிலிருந்து விடுவியும், அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை காணப்படும். நீர் அப்படி செய்கிறபடி நான் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.